மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி பேச ரமேஷ் பாபு சார், இதில் 2 புள்ளி இருக்கு இல்லையா? ஒன்று, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வலியுறுத்தல் தான் தொகுதி பங்கீட்டுக்கான இழுபறியா, அல்லது 2026 தேர்தலில் ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது? விஜய் வந்திருக்கிறாரு, சீமான் இன்னும் அக்ரெசிவாக மாறி இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இபிஎஸ் ஓரணியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த ஃபேக்டரின் அடிப்படையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதியை குறைச்சிக்கிட்டு நாம முன்களத்தில் வரலாம் அப்படின்ற கால்குலேஷனை திமுக போடுதா? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முக்கியமாக பார்க்குறது அது அந்த கள சூழ்நிலை. 2026 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான கள சூழ்நிலை அமைந்துள்ளது. 4 முனை போட்டி, அதில் விஜய் வருகையும் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் காங்கிரஸ்க்கு ஒரு ஆப்ஷன், ஏன்னா இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றி கூட்டணியாக இருந்தாலும் எந்தவித டிமாண்ட் இல்லாமல் எளிதாக அவங்க வந்து வெரி ஸ்மூத்தாக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் வந்து விஜய் வருகையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்பட்டுருக்கு. அதே சமயத்தில் இவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கையும், ஏன்னா காங்கிரஸினுடைய முக்கியத்துவத்தை திமுக வந்து 2 பேருமே வந்து பரஸ்பரம் எப்படி கேட்டிங்கன்னா, வாக்கு சதவீதத்தில் வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 4%. ஆனால் 2 பேரும் சேரும்போது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட். திமுக காங்கிரஸ் கூட்டணினா திமுக கூட்டணியில் இருக்கிற மிகப்பெரிய கட்சி வந்து காங்கிரஸ். அது இல்லாமல் போகிறதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் அவர்களும் விரும்பலை. அதே சமயம் நம்மளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்து, ஏன்னா இது வரைக்கும் வந்து வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ அவர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் திமுக கூட்டணியில் வந்து ஒரு டஃப் பார்கெயின் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் திமுக தன்னுடைய டஃப் பார்கெயின் பண்ணுதா, அல்லது இவ்வளவு நாள் மாணிக்கம் தாகூர் பேசினது, ஜோதிமணி பேசினது, அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் பேசினது, அதுக்கான பழிவாங்களா இப்போ இது திமுக பயன்படுத்துது? இல்லை, அது வந்து தனி அவர் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான எம்பி, மக்களவை கொறடா, எதிர்க்கட்சி தலைவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்ற சொல்கிற முறையிலையும் மேலிட கருத்துக்களையும் பிரதிபலித்திருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பதற்காகவும் இதை வந்து பொது வெளியில் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இவர்கள் வந்து இப்போ காங்கிரஸுக்கு வந்து என்னென்னா, இந்த தேர்தலில் வந்து நம்ம வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டால் அடுத்து வந்து நமக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அமையுமா அப்படின்றத இப்போவே வந்து பரிச்சாத்த முறையில் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதே சமயம் இருவருக்குமே தெரியும், இந்த 2 பேருக்குமே வந்து 2 பேரும் தேவை. ஏன்னா முக்கியம், முதலமைச்சரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, காங்கிரஸும் தவேகாவை நம்பி, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தால் கூட வந்து இப்போ காலப்போக்கில் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய செயல்பாடுகளும் வந்து அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை தரும், வெற்றி இல்லை கணிசமான வாக்குகள்லேருந்து குறைவாகத்தான் பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. அப்படி போனாலும் கட்சியை வளர்க்க பயன்படுமே தவிர வெற்றி பெறுவதற்கு பயன்படாது என்பதை மேலிடமும் உணர்ந்திருப்பாங்க. இந்தியா கூட்டணியை தலைமையேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர் சொல்றாரு, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்ற கலைஞர் கருணாநிதியினுடைய அந்த வசனத்தை சொல்றாரு. அப்படின்றப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய உயரம் இதுதான் அப்படின்னு மதிப்பிடுறாங்களா, அல்லது காங்கிரஸ் முக்பாரத் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மறைமுகமாகவே திமுக உதவி செய்தா அப்படின்ற ஒரு கேள்வி? அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணி காங்கிரஸும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா திமுக கூட்டணியில் வந்து ஒரு பெர்செப்ஷனில் ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி. இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாஜக வந்து பிரதமர் வேட்பாளரை சொல்லி தான் வந்து 11 அந்த ஓட்டு வாங்கினாங்க. ஏன்னா மொத்தமாக வந்து 18% ஓட்டு வாங்கினது வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர்ன்ற முறையில் மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. அதே சமயத்தில் ராகுல் காந்தி பிரதமர்ன்ற போது எட்ஜ், தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே ஒரு எட்ஜ் இருக்குது அந்த தேர்தலில். இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் இடையே உள்ள கெமிஸ்ட்ரி எப்போவுமே வந்து நல்லாவே இருந்திருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி சிறு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன் அந்த சலசலப்பு? அது சலசலப்பு வந்து அவங்க கட்சி ஒரு வாய்ப்பு இருக்கிறத பயன்படுத்தி அங்கே போகிறதா இல்லை, அப்படி தெரியல. ஆனால் பேர வலிமையை கூட்டுவதற்காகவும் இவங்களுடைய கட்சியை வந்து இன்னும் மேலும் வலிமைப்படுத்தணும். இல்லை, இதில் இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா சார்? ஒரு விஷயம், என்டிஏ கூட்டணியை தலைமையேற்று நடத்துவது அதிமுகன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ் சொல்ல மறுக்கிறாங்க. கடைசியாக நடந்த பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மதுரை மாநாட்டில் கூட இபிஎஸ் தலைமையிலான அதிமுக தான் ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லல, என்டிஏ அலையன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு பக்கம் பாஜக என்டிஏ அலையன்ஸ் லீடு அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூட திமுக லீடுன்னு சொல்றாங்க இல்லையா? இது இபிஎஸ் ஸ்டாலினுடைய ஆளுமை பண்புகளை கேள்விக்குள்ளாக்குது இல்லையா? இப்ப இதுல இந்த இடத்துல திமுக லீடு எடுக்கிறாங்களா? இயல்பாக தெரியுதுல? அப்படி
போட்டி என்பது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும், திமுகவும் அதிமுகவும் தான் வழக்கமாக இதுவரைக்கும் அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. 2 பேருக்கு தான் இடையே தான் போட்டி. ஆனால் தேசிய இது வந்து ஒரு குழப்பம் எப்படி வருதுன்னா, அவங்க வந்து அணியினுடைய நேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுதான் வந்து பேர். அதை தேசிய கட்சி சொல்லும்போது என்னென்னா, அவங்க பொதுவாக பரவலாக இந்தியா முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றது அந்த நான் கேட்கறது என்ன சொல்றேன் சார், இப்போ வந்து எங்களுக்கு இவ்வளவு இடங்கள் வேண்டும்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு நெகோசியேஷன் வைக்கிறாங்க. ஆனால் திமுக எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், நீங்க இருந்தா இருங்க இல்லைன்னா போங்கன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் அதிமுக கிட்ட என்டிஏ குறிப்பா பாஜக பேசுறப்போ அந்த ஒரு டோன் அதிமுக எடுக்க மாட்டேங்குது இல்ல, டெல்லியில போய் பேசக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல யார் கீ ரோல் பிளே பண்றாங்க, யார் பவர் பாலிடிக்ஸ் பிளே பண்றாங்கன்னா காங்கிரஸ் அடிபணிஞ்சிருச்சு, பாஜக மேல இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை வருது இல்ல. இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க வந்து இந்தியா முழுவதும் ஒரு பரவலான பெருவாரியான வெற்றி பெற்று அதிக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுடைய பலம் தெரியும், என்ன வாக்கு வங்கி இருக்குன்றது. பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு வங்கியை வந்து இதில் ஒப்பிட முடியாது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் இது மாதிரியான முன்னுதாரணங்கள் இல்லை இவ்வளோ வாக்குகள் பெற்றது. ஏன்னா பிரதமர் மோடிக்கு உள்ள செல்வாக்கில் பிரதமர் வேட்பாளரை காட்டி செல்வாக்கு மிக்க தலைவர்கள் பாரதிய ஜனதாவில் போட்டியிட்டதுனால கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனால் இதுவரை கூட்டணிகளுக்கு வந்து ஒதுக்கும்போது, பாஜகவுக்கு ஒதுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எப்பொழுதுமே வந்து அவங்களுக்கான வாக்கு வலிமைக்கு ஏற்பதான் இதுவரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அதனால இப்போ எப்படி தோற்றம் இருக்குன்னா, இவர் டெல்லியில் போய் சில ஆலோசனைகள், ஏன்னா பாஜகவும் இந்த தேர்தலை முக்கியமாக கருதி ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு அதிமுக ஒத்துழைப்பும் கொடுத்தது. ஏன்னா கூட்டணி வந்து மெகா கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கூட்டங்களில் பல தேர்தலில் இப்போ கடந்த தேர்தலில் சொன்னார். ஆனால் அது அமையாமல் கடந்த தேர்தலில் இருவருமே பிரிஞ்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த ஒரு அடிப்படையில் பாஜகவும் இப்போ கடைசி வரைக்கும் கூட்டணி அமையாமல் இருக்கும்போது பாஜக எடுத்த முயற்சி, எல்லா கட்சிகளையும் நம்ம ஒருங்கிணைக்கணும், கூட்டணி சேர்ந்தாதான் திமுக பலமான கூட்டணியாக இருக்குது, அதை வந்து வீழ்த்துவது சாத்தியமாகும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தார். ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன், 2 பேரும் எதிரும் புதிருமா இருந்தாங்க. ஒரு கட்டத்திலேயே நான் வந்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் வந்து பாஜக எடுத்த முயற்சிக்கு இவர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதே சமயம் ஒரு பார்க்கைன் இருக்கும், ஏன்னா கடந்த தேர்தலில் அவங்க வாக்கு வங்கி நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் அது பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரியான அணுகுமுறை இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு இன்னும் சொல்லணும்னா, மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு முழுமையான வெற்றியை பெறக்கூடிய நிலையில் சட்டமன்றத்தில் இருக்குது, சட்டமன்ற தேர்தலில். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே வாக்காளர்கள் தான், அதே வாக்காளர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அதிகமாக எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. இந்த இடத்துல டிடிவி தினகரனும் இபிஎஸும் ஒரு அணியில வந்தது, விஜயோடைய வருகை, இது எல்லாமே திமுகவை பதட்டத்துக்குள்ளாக்கி இருக்கிறதா? அதனால தான் அவசர அவசரமாக சின்ன சின்ன கட்சிகளை சேர்க்கிறது, ப்ளஸ் வந்து காங்கிரஸுக்கான இடத்தை குறைக்கிறது அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல 2 ஃபேக்டர் வந்து எங்கேயாவது ஒரு கீ ரோல் பிளே பண்ணுச்சுன்னா அது திமுக ஆட்சியை இழப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கிடும் அப்படின்னு அச்சப்படுறாரா முதலமைச்சர் ஸ்டாலின்? இல்லை, எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் அச்சம் என்பது இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். பொதுவாகவே 5 to 10% வந்து ஓட்டுகள் குறைவாக பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இதுவரைக்கும் ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை பார்க்கும்போது ஆளுங்கட்சி என்பதற்கு ஒரு எதிர் வாக்குகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் எதிர் மக்கள் அதிகமாக எதிர்ப்பும் இருக்கும். அதை வந்து சரி செய்வதற்கும் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆட்சியை தொடர வேண்டும் என்று தான் எந்த ஒரு ஆளுங்கட்சியும் விரும்பும். அதற்கு ஏற்றாற் போல வியூகங்களை அமைத்து எல்லாரையும் உள்ளடக்கி யாரெல்லாம் நமக்கான ஆதரவு, இப்போ திமுக ஆட்சிக்கு வர வேண்டும்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த தலைவர்களை ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை விட நான் என்ன கேட்கிறேன் சார், தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க சார். அதே சமயத்தில் ரொம்ப நாட்களாக தன்னோடு பயணித்துட்டு இருக்கக்கூடிய விசிகாவுக்கோ அல்லது இடதுசாரிகளுக்கோ கொடுக்கலாம்ல. அந்த இடத்துட்ட ஏன் திமுகவுக்கு ரொம்ப முக்கியத்துவமானதா மாறுறாங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய இடத்தை குறைக்கிறாங்க, அவங்களுக்கான எத்தனை இடங்கள் அப்படின்றத பத்தி அவங்க வெளிப்படையா பேச மாட்டேன்றாங்க. ஆனால் தேமுதிகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, உடனே வாங்க, நேற்றைக்கு உடனே ராஜ்யசபா சீட்டுக்கான இடம் கையெழுத்தாகிருக்கு அப்படின்றப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் காங்கிரஸ்க்கு ஏன் கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, ஏற்கனவே அவங்க வந்து கூட்டணியில் எல்லாமே இணக்கமாக இருக்காங்க. மற்ற கட்சிகளும் அவங்கள வந்து சமாதானப்படுத்துவது என்பது எளிது. வேற வாய்ப்புகளும் கொடுக்குறதா பேசியிருக்கலாம் நம்ம, ஏன்னா அது வந்து நமக்கு வெளிப்படையாக தெரியல. ஆனால் தேமுதிக ஏன் முக்கியத்துவம் ஆகிறது அப்படின்னா,
அந்த அணிக்கு போகும்போது அது அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸில் இல்ல சார், இப்போ இந்த எப்படி தாவேகா வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜை ப்ரூஃப் பண்ணலையோ அவங்க இதுவரை நிரூபிக்கல, அதனால காங்கிரஸ் கட்சி போகல. ஆனால் 2019 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸும் திமுக அலையன்ஸ் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. 2024-21 தேர்தலையும் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்றத்திலையும் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ ப்ரூஃப் பண்ண காங்கிரஸ் கட்சி மேலே கை வச்சுட்டு தேமுதிகவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேமுதிகவுக்கு ஒரு 4 இடங்கள், மீதி இருக்கக்கூடிய இடங்களை காங்கிரஸ் கட்சி கொடுக்கலான்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின்? ஏன் அந்த இடத்துல குறைச்சி மதிப்பிடுறாரு? ஏன் அப்படின்னா, இப்போ இவங்க முதல்ல வந்து ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. 2006 தேர்தல் என்ன நடந்தது? திமுக வந்து 170 தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிட வேண்டும் என்பது 2 கட்சியுமே, அதிமுக திமுக. ஏன்னா அப்போ தான் வந்து தனிச்சு ஆட்சி அமைக்க முடியும். இல்லை என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் போயிடுச்சுன்னா அதிகார சமநிலை, ஏன்னா அவங்க வந்து ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க ஆட்சியில் பங்கு, இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உருவாகி விடக்கூடாது என்பதிலும், கடந்த முறை எந்த நம்பரில் எண்ணிக்கையில் வந்து போட்டியிட்டாங்களோ அதவே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் திமுகவும் தயார் தான். ஆனால் எதிர்கட்சிகள் வந்து இப்போ கூட்டணி கட்சிகளில் வந்து சில கட்சிகள் வந்து இணக்கமாக எப்போவுமே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்கெயின் பண்ணி நம்ம இந்த தேர்தலை வந்து நம்ம பயன்படுத்தணும், ஏன்னா அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு ரமேஷ் பாபு சார் ரொம்ப சுருக்கமா அது யூடியூப்லேயும் இது ட்விட்டர்லேயும் ரிசல்ட்டில் மக்கள் சரியாக தான் கணிச்சிருக்காங்க. ஏன்னா தோல்வி பயம்ன்றது திமுகவுக்கு என்னென்னா ரிஸ்க் எடுக்க விரும்பாதது. 2 பேருக்குமே ஆன வெற்றி தானே. அதில் திமுக வந்து இந்த தொகுதியின் எண்ணிக்கையில் காங்கிரஸ் வந்து பெற்றுக்கொண்டு ஒப்பந்தம் கையெழுத்தானால் திமுகவுக்கான வெற்றி. அதை காங்கிரஸும் வந்து ஒரு பெருந்தன்மையோடு அணிக்கு உதவுகிறதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் நம்முடைய. நன்றி சார். மகேந்திரன் சார் இறுதி கேள்வி.